ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இலங்கையில் உள்ள 5 மாகாணங்களையும் ஒரே இடத்துல இருந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அழகான இடத்துக்கு தான் இன்னைக்கு போக இருக்கிறோம். அந்த இடத்துக்கு 5 மணிக்கு முன்னுக்கு போகணும்னு சொல்றாங்க. ஆனா இப்போ மணி 4:30 ஆகிருச்சு. ஃபாரினர்ஸ் கூட போயிட்டு அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்துட்டாங்க. எங்களால போக முடியுமா இல்லையான்னு வாங்க ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போம். ஆனா லிப்டன் சீட்டுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? நீங்க இந்த 20 நிமிஷம் போகணும். 20 நிமிஷம் போகணும். காலை வெள்ளன வந்துட்டேன். ஒன்னும் ஒரு 20 நிமிஷம் நீங்க போகணும்னா இப்படியே போயிட்டு தொட்டிலாக்கல போகணும். இல்ல தொட்டிலாக்கல இங்க தொட்டிலாக தாண்டி நீங்க வந்தீங்க. தொட்டிலாக தாண்டி வச்சுன்னா போறது இங்கிட்டு போறது இந்த புதுக்காடு போயிட்டு புதுக்காட்டுல இருந்து மேல விட்டு புகமூட்டத்துல அந்த வெளியே தெரியாது. வெளியே ஒண்ணுமே தெரியாது. அந்த அது உள்ள கேட்ட இதுல கேட்டா தெரியும், அவருக்கு வெளியே தெரியாது. யார் வேணாலும் லிப்டன் சீட் போகலாம்னு சொல்றாங்க. ஆனா எல்லாராலையும் அந்த லிப்டன் சீட்டை பார்த்துட முடியாது. காரணம், அங்க கொஞ்ச நேரம் மட்டும் தான் வியூஸ் தெரியுமா, மற்ற நேரமெல்லாம் மிஸ்ட் மூடி தான் இருக்குமா. பாப்பா இன்னைக்கு லிப்டன் சீட்டை பார்க்கறதுக்கான அதிர்ஷ்டம் எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு. பார்த்தீங்கன்னா நாங்கள் லிப்டன் சீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். சரியான குளிராக இருக்குது. அதோடு சேர்த்து இப்போ மழையும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இங்கே நேரத்தில் இப்போ இடையில திரும்பி போக இயலாது. டெம்பரரியாக அந்த டெம்பரரி அட்டில் கொஞ்சம் நின்றுட்டு போவோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது. தகசன் இப்போ நாங்கள் புறப்பட்டோம்னா போய் பார்த்துடலாம். ரைட், வாங்க போவோம். வாவ், போகிற வழியில் இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கும் போதுங்க, வான் மேகம் பூவாய் தூவும் அப்படின்னு பாட்டெலாம் படிக்க தோணுதுங்க. நான் எந்த பாட்டு வேணாலும் நான் படிச்சிருவேன். ஆனால் அந்த பாட்டெல்லாம் கேட்டு நீங்கள் தாங்கிக்குவீங்களா? அபிராமி அபிராமி. ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக லிப்டன் சீட்டுக்கு போகலாம். அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளோ டிக்கெட்? என்ன குளிரா? நடுங்குறீங்க. ஓகே, தேங்க்யூ. 5 மணிக்கு மேலே கேட்டை யாருக்கும் திறக்க மாட்டேன்னு சொல்லி கராராக சொன்னவங்க நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாக கேட்டது கேளுங்க. ஒரு மாதிரியா கேட்டை திறந்து விட்டாங்க. ஆஹா, பாருங்க, ஏதோ வானத்தில் போகிற மாதிரி இருக்குது. ஏதோ விமானத்தில் போகிற ஃபீலிங்காக இருக்குது. அப்படி கொஞ்சத்தில் லேண்ட் ஆகிடும். இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் லிப்டன் சீட்டுக்கு வர்ற வழியில் எடுத்த காணொளி இதுதான். இந்த மிஸ்ட் இல்லாமல் இருந்தால் லிப்டன் சீட்லேயும் இதே மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மிஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி பார்க்க முடியுமான்னு தெரியலை. இருந்தாலும் பரவாயில்ல, அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ரைட், அப்படி ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் விரும்புகிறவங்க எங்களோட தொடர்ந்து பயணிக்கலாம். வாங்க போகலாம். வந்த வீடெலாம் கடை தான் பார்க் பண்ணியிருக்காங்க போலன்னா. வா 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 வந்துட்டவங்க லிப்டன் சீட்டுக்கு. அப்பாடா, அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பூந்த மாதிரி இருக்குது ஃபீலிங். அந்த அளவுக்கு குளிராக இருக்குது. முழு லிப்டன் சீட்டுமே அப்படியே குளிர் மேகங்களை எடுத்து அப்படியே போர்வையாக போத்திக்கிட்ட மாதிரி இருக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே மிஸ்டாக இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே கடன்னு ஆடுது. அது எப்படி இருக்குன்னா, நாங்கள் எப்படி இப்போ குளிரில் கடன்னு ஆடுறோமோ அந்த மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் அந்த குளிரில் ஆடுறத அப்படியே தெரியுது.
ஆனாலும் இங்கே வந்திருக்கவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த குளிர்ல ரொம்ப ஜாலியாக ஆனந்தமாக போய்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த வயசான பொறியினர் கூட ஜோக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமா போய்கிட்டு இருக்காருன்னு. இப்போ மணியை பார்த்தீங்கன்னா சரியா 5:40. செம்ம குளிராக இருக்குங்க. சரி, வாங்க இந்த வியூ பாயிண்டோட முக்கியமான பகுதிக்கு இப்போ நம்ம போகலாம். செம்மையாக அடிக்குது. கேப்லாம் அப்படியே கலட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு காற்று அதே நேரம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஹலோ, ஹாய் அருள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், ஆக்சுவலாக எந்த இடத்துல இருக்கோம்னு நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ ஹப்புத்தலையில் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான லிப்டன் ஷீட்டில் இருக்கிறோம். இல்லவே இல்லை, வானத்துக்கு பக்கத்தில் இருக்கோம். உண்மையிலே அப்படிதான் ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்க, இப்போ ஒன்றுமே தெரியுது இல்லை. வானத்தில் இருக்க மிஸ்ட் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ரைட், வாங்க இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம லிப்டன் சீட்டுங்கிற இடத்துல இருக்கிறோம். ஒன்று மட்டும் சொல்லலாங்க, காதல்ங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, அவன் வாழ்கிற இடத்துலையும் பல மாற்றங்களை செய்யக்கூடியது. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தாங்க அந்த லிப்டன் சீட். இது மனித உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி இயற்கை நேசித்த லிப்டனோட காதல் கதைங்க. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா தோமஸ் ஜே லிப்டன்கிறவர் வந்து பிரிட்டிஷில் இருந்து இங்கே இலங்கைக்கு தற்செயலாக வந்திருக்கிறாரு. வந்து இந்த பிரதேசத்தில் உள்ள அழகையெல்லாம் பார்த்து அதை காதலிச்சு அதை விரும்பி அதுக்கு பிறகு இந்த லிப்டன் பிரதேசத்தில் இப்படி ஒரு எஸ்டேட்டை உருவாக்கினதாக வரலாறு சொல்லுது. சரி, இப்படி ஒரு அழகான இடத்த உருவாக்குன அந்த ஆள் யார், எப்படி இருப்பார்னு தெரியுமா உங்களுக்கு? வாங்க அவர் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம். மிஸ்டர் லிப்டன். மிஸ்டர் லிப்டன். எக்ஸாக்ட்லி இவர் தான் அந்த தோமஸ் ஜே லிப்டன்கிறவர். இவர் தான் அந்த எஸ்டேட்டை உருவாக்குனவர். இந்த அவருடைய ஞாபகார்த்தமாக தான் இந்த சிலையை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ அவர் பக்கத்துலேயே நான் உட்காந்துருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட லிப்டன் மாதிரியே இருக்கேன்னா பாருங்கள், கொஞ்சம் அவர் மாதிரியே இதெல்லாம் போட்டு கெப் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவர் செஞ்ச வேலையை வந்து என்னால் செய்ய முடியாது, வேறு யாராலையும் செய்ய முடியாது. உண்மையில சூப்பர் பிளேஸ் ஒன்று உருவாக்கியிருக்காரு. இப்போ நேரத்துக்கு நேரம் அப்படியே அந்த கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது. 360 பாகை வியூஸில் இங்கே உள்ள எல்லா இடத்தையும் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அதான் இந்த இடத்தோட ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பார்க்குறதுக்கு காலையில் 10 மணிக்கு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். உண்மையில் முகில்கள் விலகும் போது தான் நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோங்கிறதே நமக்கு தெரிய வரும். இலங்கையில் அப்புத்தலைங்கிறது வந்து ஒரு உயரமான இடம். இது லிப்டன் சீட்டுங்கிறது அப்புத்தலையில் டாப், அப்படி ஒரு உயரமான இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. உண்மையில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நம்ம வானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இந்த இடத்துல இருந்து சன்ரைஸை பார்க்குறதுக்கு அப்படி அருமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பார்க்குறதுக்கு நம்ம காலையில் 5:30 மணிக்கு முன்னுக்கு இந்த இடத்துல இருக்கணுங்கிறாங்க. அதான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாரகமையிலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு நண்பர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் இந்த இடத்துல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு கேட்டு பார்ப்போம். தினன்னு මෙම මුලින්ම කියනා නැති මෙම ගොඩ දවසක ඉඳලා ඉන්න ආසාවෙන් හිටියා. அவர் சொன்னதை சுருக்கமாக சொல்லணுமா இருந்தால், இந்த இடம் எவ்வளோ இடத்துக்கு அவர் போயிருக்காராம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்த அவர் பார்த்ததே இல்லையா, ஃபீல் பண்ணதே இல்லையா. நிச்சயமாக இந்த இடத்துக்கு வர்ற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்துகிற இடமா இந்த இடம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது உண்மையாக பொய்யான்னு நீங்களே வந்து ஒரு செக் பண்ணி பாருங்கள். இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்குது. அந்த 9 மாகாணத்தில் இந்த லிப்டன் சீட்டுங்கிற அந்த பிரதேசத்தில் இருந்து 5 மாகாணங்களை நாங்கள் ஒரே இடத்துல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா தென் மாகாணம், அதே மாதிரி ஊவா மாகாணம், மத்திய மாகாணம், மேல் மாகாணம், இப்படி சப்ரகமோ மாகாணம், இப்படி 5 மாகாணங்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரே இடம் இந்த லிப்டன் சீட் தான். உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குல்ல. மாரஸ் கொட்டை
சார் இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா அப்புத்தலை நகரம் வந்து அங்கே இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் தம்பேத்தன்னை வழியாக பயணம் செஞ்சு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இப்படியே சேரலாம்னு போனோம்னா பாருங்க சொல்றாங்க. அந்த மேலே ஒரு ஹட்டு மாதிரி தெரியுது, அதுதான் டீ போட்டுன்னு சொல்கிறாங்க. அங்கே போனால் போயிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வரலாம். நீங்கள் அப்புத்தலையிலேருந்து தம்பேத்தனை வரைக்கும் பஸ்ஸில் வரலாம். அங்கே வந்து வாடகைக்கு ஒரு வீலை பிடிச்சிங்கன்னா சுமார் அரை மணி தியாலத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்துடலாம். வாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஒரு பிளேண்டியை குடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். அதே மாதிரி ஒரு பிளேண்டியை குடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு போக போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இது பார்த்தீங்கன்னா லிப்டன் சீட்டுங்கிறதுங்க அப்புத்தலையில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வர்ற பெரும்பாலானவங்க எதுக்காக இங்கே வராங்கன்னு சொன்னால், இங்கே உள்ள இந்த கிளைமேட்டுக்காகவும் அதே நேரம் இங்கே உள்ள இந்த வியூஸையும் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வராங்க. நாங்களும் கூட இன்றைக்கி அதை மீன் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டனால எங்களால் இந்த வியூஸை பார்க்க முடியல. காரணம் இங்கே வந்து எல்லாம் மிஸ்ட் அப்படியே இதெல்லாம் சுற்றி இருந்துச்சு. ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அதை. மேலேயே அது முகத்தில் அந்த காற்றெல்லாம் வந்து படும்போது அப்படி ஒரு சுகமாக இருந்துச்சு. அப்படி ஒரு சில்லுன்னு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை என்ஜாய் பண்ணீங்கிறத கீழே கமெண்டில் போடுங்க. நம்ம இன்னொரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் நட்புடன் எஸ்பி குணா. நன்றி, பாய்.